சாலையில் நின்று கொண்டிருந்த காரோடு சேர்த்து போடப்பட்ட சிமெண்ட் சாலை. உரிமையாளர் ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவமா? கார அகற்றாமலையும் எனக்கு தெரிவிக்காமலையும் இந்த சாலைய போட்டிருக்காங்கன்னு புகார் தெரிவித்த உரிமையாளர். ஆந்திர மாநிலம் பாப்பட்ல மாவட்டத்துல தேசாய்பேட்டை பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 68 மீட்டர் சிமெண்ட் சாலை அமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 4.10 லட்சம் கடந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்காமா. இதனுடன் அந்த சாலைகளை அளவீடுகளுமே எடுக்கப்பட்டிருக்கு. அதோட தன்னுடைய குடும்பத்தோடு அவரு சிகிச்சைக்காக வேறொரு இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த நிலையில எர்னா ரூபன் மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது சாலையில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவருடைய கார் அப்படியே சிமெண்ட் சாலைக்குள்ள புதஞ்சிருக்கு. இது அவர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. சாலையை போடும் போது என்னுடைய காரை எடுத்திருக்கலாம், இல்ல என்கிட்ட தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்னு காரை நகர்த்தாமலேயே ஒப்பந்ததாரர் இப்படி சிமெண்ட் சாலையை போட்டிருக்காங்க. இதுல என்னுடைய காரோடைய டயர்கள் காரோடைய பக்கவாட்டுல இருந்து அப்படியே சாலையில் அமைக்கப்பட்டிருக்கிறதால என் கார் முழுமையா சேதமாயிடுச்சு அப்படின்னு வேதனை தெரிவிச்சிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.